வெல்கம் டு அக்ஷரா பிரிண்ட் சொல்யூஷன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹெச்பி ஸ்மார்ட் டேங்க்ல ஒரு ஃபுல் அட்வான்டேஜான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹெச்பி ஸ்மார்ட் டேங்க் 790 அப்படிங்கிற மாடலில் தான் இந்த மிஷினில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, ஸோ இதில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது, என்னென்ன மைனஸ் இருக்குது, எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கலாம், இதில் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் ஆச்சு அப்படின்னா எந்த மாதிரி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்கேன் காப்பி, ஒய்ஃபை, ஏடிஎஃப், அப்புறம் டியூப்ளெக்ஸ், நெட்வொர்க்கிங். ஓகேவா? வெல்கம் டு அக்ஷரா பிரிண்ட் சொல்யூஷன். இந்த வீடியோவில் ஹெச்பி ஸ்மார்ட் டேங்க் 790 அப்படிங்கிற பிரிண்டர் தான் ஃபுல் வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிரிண்டர் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எவ்வளோ, அதுக்கப்புறம் பிரிண்டரோட என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், ஸோ இதில் பேப்பர் ஜாம் ஆயிடுச்சுன்னா எப்படி, ஹெட்டு வந்து லாக் ஆயிடுச்சு இல்லை ஹெட் ரிமூவ் பண்ணணும், ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுனா எப்படி அப்படிங்கிறதையும், இதில் என்னென்ன ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், எப்படி வந்து இது யார் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல் வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி ஸ்மார்ட் டேங்க் 790 அப்படிங்கிற மாடல் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்கேன் காப்பி, ஒய்ஃபை, ஏடிஎஃப், நெட்வொர்க்கிங்கோட வருதுங்க. ஸோ இதோட டிஸ்பிளே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எங்கேயுமே தெரியாது, ஏன்னா இது வந்து டச் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில், அதாவது மிஷினோட லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிறது யூஎஸ்பி போர்ட். இந்த யூஎஸ்பி போர்ட் எதுக்கு அப்படின்னா, நம்ம பென் டிரைவை கொண்டு வந்து நம்ம வந்து சிஸ்டத்தில் போடாமல் இதிலேயே இன்ஸ்டண்ட்டாக இன்செர்ட் பண்ணிட்டு நம்ம அதில் இருக்க டாக்குமெண்ட்டை நம்ம ரீட் பண்ணி எடுத்துக்கலாம், ஜெராக்ஸாகவும் எடுத்துக்கலாம், பிரிண்ட் அவுட்டாகவும் எடுத்துக்கலாம். ஸோ அதனால உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃபர் சைடில் இருக்கும், வேற யாரும் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்காத மாதிரி இருக்கும். ஸோ இந்த மிஷின் வச்சுருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ஆஃபீஸில் வந்து ஜெராக்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வந்து பென் டிரைவ் இன்செர்ட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இதுலேயே வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம், ஸ்கேன் எடுத்துக்கலாம். அடுத்தது என்னன்னா பிரிண்டரோட இங்கு இந்த லெவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டாக தெரியுது, அதனால தான் நாங்கள் வந்து இதில் காமிக்கிறோம். ஸோ பிளாக் இங்கோட இது எல்லாமே சென்சார் இருக்கிறனால உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்க் லோவாயிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இண்டிமேஷன் டிஸ்பிளேலையும் வந்துடுது. ஸோ டிஸ்பிளேல எப்படி டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால டிஸ்பிளே எந்த இடத்துலையுமே இருக்கிற மாதிரி தெரியாது. ஸோ இதுதான் இந்த டிஸ்பிளேயோட ஹேண்டில். ஸோ இதுதான் டிஸ்பிளே இது. ஸோ ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரே கலரில் பாடியிலேயே இன்பில்டாக வர்றதுனால உங்களுக்கு டச்சு ஈஸியாக வந்து தெரியும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்துருக்கறனால உங்களுக்கு இதோட ரிப்ளேஷன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் தெரியுது. டச்சும் பார்த்தீங்கன்னா ஒன் டச்சில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் டிஸ்பிளே ஹேண்ட்லிங்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. ரெண்டாவது வந்து இங்க் சிஸ்டம், அதுக்கு அடுத்தது கேஸ்டல் ட்ரே. ஸோ கேஸ்டல் ட்ரே இருக்கிறதுனால உங்களுக்கு பேப்பர் வந்து அதிகபட்சமாக ஒரு 200 to 250 பேஜஸ் உள்ள வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ A4னாலும் சரி, இதில் அட்ஜஸ்ட்மெண்டர் ஹோல்டரும் இருக்குது. A4னாலும் சரி, இல்லை A5னாலும் சரி, இல்லை லீகல்னாலும் சரி அட்ஜஸ்ட்மெண்டர் நம்ம பண்ணிக்கலாம். இதனால இந்த கேஸ்டல் ட்ரே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த டஸ்ட்டு, வேஸ்டான டஸ்ட்டு, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா மண் வந்து படுறது, அந்த மாதிரி வந்து பேப்பரில் வந்து ஜாம் ஆகுறது, அந்த இஷ்யூ வந்து 100% இது வராது. ஏன்னா இதுவே வந்து ஃபுல்லி கவர்டாக தான் வந்துருக்கு, அதனால உங்களுக்கு அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து இதாக இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேனிங் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல தான் நம்ம டாக்குமெண்ட் ஸ்கேனர் நார்மலாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இது இருக்குது. இதில் அட்வான்ஸ் என்னென்னா இதில் ஒரு சென்சார் இருக்கும். ஸோ இந்த சென்சார் வந்து லாஸ்ட் 585 மாடலில் எல்லாத்துலேயுமே சொன்ன மாதிரி இந்த சென்சார்னால உங்களுக்கு வந்து நல்லாவே ரன் ஆகுது. பிபிஎம் ஸ்பீட் அதிகம் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும். மூணாவது ஏடிஎஃப் ட்ரே இருக்கிறதுனால இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா Canon GX 7070 யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மிஷினுக்கு கூட இந்த மிஷினை வந்து கம்பேரிசனாக தாராளமாக பண்ணலாம். அதில் இருக்கிற ஒன்று என்னென்னா டிஏடிஎஃப், இதில் வந்து டிஏடிஎஃப் இல்லைங்க. ஸோ இந்த ஒரே ஒரு இதுதான் இதில் ட்ராபேக்கை தவிர மிச்சப்படி அதை விட இது நல்ல ரக்கடான இதாக இருக்குது. ரெண்டாவது இங்கு கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎக்ஸை விட இந்த மிஷினோட இங்க் வந்து அது வந்து பிக்மெண்டல் இங்க் அப்படிம்போம். அதாவது இங்க் வந்து பேப்பரில் ஸ்மஜ்ஜாக தண்ணி பட்டுச்சுன்னா அழியாது, ஆனால் இதில் வந்து அழியும். ஆனால் வந்து அதை விட இது கிளாரிட்டி வந்து மச் பெட்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, ஸோ காப்பி அப்படிங்கிற இதில் பார்த்தீங்கன்னா காப்பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக எவ்வளோ பேஜஸ் கவுண்ட் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் போனாவே ஸ்கேனிங் மூட், டாக்குமெண்ட்டு, அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அதுவே ஸ்கேன் பண்ணுற மாதிரி இதாக இருக்குது. இந்த ஆப்ஷனும் இருக்குது.
அடுத்தது கலர். இதில் கலர் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஒன்று இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிரே ஸ்கேல் அப்படிங்கிற 2 ஆப்ஷன். கிரே ஸ்கேல்னாவே உங்களுக்கு வந்து பிளாக் கலர் தான் இம்ப்ரெஷன் வரும், ஸோ கலர் வராது. 3வது ரீசைஸ். என்னென்ன சைஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமேட்டு, ஃபிட் டு பேஜஸ்ஸு, 2 பேஜ் பர் ஷீட்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்தது பேப்பர் சைஸ். உங்களுக்கு வந்து பேப்பரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா A4 பிளைன் பேப்பரு அப்படிங்கிற பேப்பர் சைஸில் வந்து நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். அதேமாதிரி குவாலிட்டி அப்படிங்கிற இதில் போனீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டு, ஹை, அதாவது பெஸ்ட்டு, டிராஃப்ட். கெனானில் வந்து ஹை அந்த மாதிரி இருக்குங்க. இதில் வந்து பெஸ்ட்டு, ஸ்டாண்டர்ட், டிராஃப்ட் அப்படிங்கிறதுல இருக்குது. எல்லா மிஷின்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் மூடில் தான் ரன் பண்ணுவோம். ஏன்னா ஸ்டாண்டர்ட் மூட் அப்படிங்கிறது ஈக்குவலிட்டியான இங்கு நம்ம வந்து இம்ப்ரெஷனில் வரும். பெஸ்ட் அப்படின்னா ஒரு இம்ப்ரெஷனை வந்து, அதாவது ஒரு லெட்டரை வந்து 2 டைம் பாஸ் கொடுக்கும். ஸோ அதனால் இங்க் அதிகமாக எடுக்கும். அதே டிராஃப்ட் போர்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேஜஸ் நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு நாளைக்கு 2000 பேஜஸ் 3000 பேஜஸ் டாக்குமெண்ட்டாக இம்ப்ரெஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எடுத்தீங்கன்னா இங்க் வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சேவராக இருக்கும். அடுத்தது லைட்டர் அண்ட் டார்க்னஸ். ஸோ இது வந்து மினிமைஸாக கொடுத்துருக்கோம். அப்புறம் சேவ் கரண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாகவே இருக்குங்க. இது வந்து காப்பீஸில் இருக்கிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு ஆப்ஷன். ஸோ இந்த ஐடி கார்டு ஆப்ஷனுங்கிறது வந்து நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா ஐடி கார்டு நம்ம வச்சுட்டா போதும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே டேர்ன் ஆகிக்கும். இல்லைங்க, ஐடி கார்டு வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல இன்செர்ட் வைக்கிறீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் இந்த கார்டு காமிக்கிறோம். ஸோ இந்த கார்டில் வந்து ஐடி கார்டு வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்கேன் கொடுப்போம். ஸ்கேன் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே திரும்பிக்குமானா இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல ஸ்கேன் ஆகிட்டு அடுத்தது நீங்கள் இந்த இடத்துல திருப்பி வச்சிங்கன்னா ஒரே பேஜில் வந்து ஸ்கேன் ஆகி வரும். அதுதான் ஐடி கார்டோட ஆப்ஷன். ஸோ ஐடி கார்டுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்லாம் இருக்குது. இந்த ஆப்ஷன் என்னென்ன அப்படின்னா ஸ்கேனிங் மோடு ஐடி கார்டு, அடுத்தது கலரு, அதுக்கப்புறம் பேப்பர் சைஸ் என்ன வேணும் அப்படிங்கிறது, அப்புறம் போர்ட்ரேட்டா இல்லை லேண்ட்ஸ்கேப்லா அப்படிங்கிறது இருக்குதுங்க. அதுக்கு அடுத்தது குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டில் தான் எல்லாருமே வச்சுருப்போம். இதுக்கு அடுத்த ஆப்ஷன் தான் ஸ்கேனிங் ஆப்ஷன். ஸோ ஸ்கேனிங் ஆப்ஷனில் போனோம் அப்படின்னா நம்ம மெயிலேருந்து வந்ததை ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணிக்கிறது. அப்புறம் நெட்வொர்க் ஃபோல்டரு, இந்த யூஎஸ்பி ட்ரைவ், இதை தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். இந்த இதில் நம்ம வந்து யூஎஸ்பி போர்ட்டில் நம்ம பென்ட்ரைவை இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த யூஎஸ்பி ட்ரைவ் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே இந்த டிஸ்பிளேல வந்து வரும். அந்த டிஸ்பிளேல வந்தோன்னா உங்களுக்கு எந்த ஃபைல்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணாலும் சரி, இல்லைன்னா வந்து ஸ்கேன் பண்ண ஃபைலை வந்து ஜெராக்ஸ் காப்பி எடுக்கணும் அப்படின்னாலும் இல்லை பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னாலும் ஈஸியாக எடுத்துக்கலாம். நம்மளுக்கு சிஸ்டமும் இல்லை மொபைலோ வந்து உங்கள் டாக்குமெண்ட்டை நீங்கள் வேறு யார்கிட்டையும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது இந்த இதில். ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட்டாக நாங்கள் வச்சுருக்கோம், அதை வந்து நாங்கள் யார்கிட்டையும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மிஷின் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஃபேக்ஸ் ஆப்ஷன் இருக்குதுங்க. ஸோ ஃபேக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, எல்லாமே வாட்ஸ்அப்லேயும் நம்ம மெயிலையும் நம்ம சென்ட் பண்ணுறதுனால இப்போதைக்கு இந்த இதில் ஆப்ஷன் இருக்குது, வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஷார்ட்கட்ஸ். இப்போ ஷார்ட்கட்ஸ்னால் நம்ம பிரிண்டரில் வந்து நம்ம என்னென்ன இருக்குது அப்படிங்கிற சர்வர் மூலிமா நம்ம ரன் பண்ணுறது. ஸோ இந்த ஒரு மிஷினை வச்சுட்டு நீங்கள் ஒரு கார்பரேட்டில் இருக்கிறாங்க, இல்லை ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு 10 சிஸ்டம் இருக்குது, இந்த ஒரு மிஷினை வந்து ரன் பண்ண முடியும். ஏன்னா இதில் வந்து நெட்வொர்க் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால 10 சிஸ்டத்துக்கு இந்த ஒரு மிஷினை வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எல்லா பிசியிலேருந்து நம்ம பிரிண்ட் அவுட் கொடுத்தீங்கனாலும் ஒர்க் ஆகும். ஸோ ஒரு சர்வருக்கு கொடுத்துட்டீங்கனாலும் ரன் ஆகும். அதுக்கு அடுத்தது இந்த மெனு ஆப்ஷன் தான் நம்மளுக்கு வந்து இதில் கொடுத்துருக்க ரொம்ப அட்வான்டேஜ். ஏன்னா ஹெச்பி பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் இங்க் வந்து சக் பண்ணுறது வந்து, அதாவது ஒரு மாதம் நம்ம யூஸ் பண்ணல, ஒரு மாதம் நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா இங்க் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கிளாட் ஆகிக்கும், அப்புறம் ஹெட்டுக்கு போகாது. ஸோ அதனால நிறைய இஷ்யூ இருந்துச்சு. ஸோ இதில் என்னன்னா இங்க்கு ஹெட்டு வந்து ஆட்டோமேட்டிக் கிளீனிங் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கை வந்து பம்ப் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஹெட்டுக்கு கொடுக்குற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. 3வது என்னென்னா ஹெட்டு வந்து லாக்கர் அப்படிங்கிறது வந்து சிஸ்டம் வந்து ரொம்ப நல்லாவே அட்வான்ஸான மாடல். ஏன்னா ஹெட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடுச்சு அப்படின்னாவே இங்க் பேடோட, அதாவது இங்க் சிஸ்டத்தோட ஹெட்டு லாக் ஆகிடுச்சு அப்படின்னாவே இங்க் வந்து சக் பண்ணிவிட்டு இல்லை கிளாட் ஆகிற ஆப்ஷன் வராது. ஸோ நீங்கள் ஒரு 1 or 2 months வந்து யூஸ் பண்ணல அப்படின்னா கூட இந்த மிஷினில் வந்து ரகடாகவே நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு 2 மாதம் யூஸ் பண்ணாமல் நம்ம நிப்பாட்டோம், அதனால ஏதாச்சும் கிளாட் ஆகுமா அப்படின்னா அப்படி அந்த ஆப்ஷனே வராதுங்க. இந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா இன்ஃபோ, அதாவது இந்த மிஷினோட இன்ஃபோஸு, அடுத்த இங்க் லெவல்.
ஸோ இதில் போய் இங்க் லெவல் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும். ஸோ இப்போ இவ்வளோ எவ்வளோ இங்க் இருக்குது அப்படிங்கிறத வந்து அதுலேயே இங்க் லெவல், ஏன்னா இந்த இங்க் டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து சென்சார் கொடுத்துருக்கனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ லெவல் இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த சென்ஸ் வந்து பண்ணி கொடுத்துறது. அடுத்தது செட்டிங்ஸில் போகிறோம். செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் வந்து இந்த டேட்டு டைமு இதெல்லாம் வந்துடுதுங்க. வால்யூம் மிஷினில் வந்து எல்லா இதுலேயுமே ஒரு பஸர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேப்பர் பிக் பண்ணாலும் சரி, பேப்பர் ஜாம் ஆயிடுச்சுனாலும் சரி, அடுத்தது வந்து இங்க் வந்து ஸ்மஜ் ஆகுது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு மைல்டான ஒரு பஸரில் என்ன சவுண்ட் வந்து வருது. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் வருதுங்கிறது உடனே இன்டிமேட் ஆகி நம்ம வந்து டிஸ்பிளேவை பார்ப்போம். இல்லை மிஷினில் வேறு ஏதாச்சும் இன்டிமேட் ஆகுதா, இல்லை மொபைல்லேருந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அதில் என்ன இன்டிமேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து நெட்வொர்க் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மிஷின் வந்து நெட்வொர்க் மிஷின் அப்படிங்கிறதுனால ஒரு 10 சிஸ்டம் அப்படிங்கிறது தான் கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லைங்க. ஒரு 10லேருந்து 15 சிஸ்டத்துக்கு மேலே கொடுத்துக்கலாம். ஆனால் அட் அ டைமில் எல்லாரும் வந்து ஒரே டைமில் பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நெட்வொர்க்லேருந்து பிரிண்ட் வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகி வரும். இந்த பிரிண்டரோட அப்டேட்டு, அடுத்தது டிஸ்ஆக்டிவிட்டி ஃபேக்ஸ் இருங்கீங்க. ஸோ இதெல்லாமே வந்து மெனுவில் வந்துடுதுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டூல்ஸ். இந்த டூல்ஸ் ஆப்ஷனில் தான் இந்த டூல்ஸ் ஆப்ஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரிண்டரில் வந்து ஹெட்டில் லைனாக வருது, அப்புறம் ஹெட் க்ளீன் பண்ணுறது, அப்புறம் இங்க் ஃப்ளஷ் பண்ணுறது, இங்க் வந்து ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது டேங்க்கில் இங்க் ஊற்றிட்டு அதுக்கப்புறமே வந்து அந்த இன்டிமேஷன் வந்தோன்னா இது க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே இந்த டூல்ஸ் ஆப்ஷனில் தான். ஸோ இந்த டூல்ஸ்குள்ளே போனோம்னா ரிப்போர்ட் த பேஜ். இந்த ரிப்போர்ட் த பேஜ் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மிஷினில் எவ்வளோ பேஜஸ் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கோம், ஒரு டைம் நம்ம இங்க் நம்ம ரீஃபில் பண்ணோம்னா எவ்வளோ பேஜஸ் வருது, அப்புறம் பிரிண்டரோட டைலாக்ஸ் பேஜஸ் இதெல்லாமே அதில் வரும். யூசேஜ் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே அந்த ரிப்போர்ட்டில் வரும். அடுத்தது மெயின்டெனன்ஸில் போயிட்டோம் அப்படின்னா மெயின்டெனன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரீஸ்டோர் த செட்டிங்ஸ், அப்புறம் ஃபிம்வேர், இந்த பிரிண்டருக்கான ஃபிம்வேர் அப்டேட்டு, இது ரெண்டுமே இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்த ட்ரபிள் ஷூட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது எதுக்கு அப்படின்னா இந்த பிரிண்டரோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபேக்ஸோட ட்ரபிள் ஷூட்டிங்க இந்த பிரிண்டரோட குவாலிட்டியில் போயிட்டு தான் நம்ம ஒவ்வொரு டைமும் இந்த பிரிண்டரோட டைனாலஜிஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிற இதில் தான் இந்த பிரிண்டர் எப்படி இம்ப்ரெஷன் ஆகுது, பிளாக்ல எப்படி இம்ப்ரெஷன் வருது, கலரில் எப்படி இம்ப்ரெஷன் வருது அப்படிங்கிறதும். அடுத்தது க்ளீன் த பேஜ் ஸ்மஜர்ஸ். இதுதான் வந்து பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேஜ் பார்த்தீங்கன்னா விட்டு ஸ்மஜ்ஜான பேஜஸ் அப்படின்போம். ஸோ அந்த பேஜஸை வந்து ஆட்டோமேட்டிக் ஃபர்ஸ்ட்லாம் என்னென்னா ஹெட்டை கழட்டி தொடச்சி அதுக்கப்புறமேல் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். இதில் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் ஹெட்டை கழட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. ரெண்டாவது இதில் கொடுத்துருக்க ஹெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்போவான ஹெட். ஸோ அதில் இருக்கிற இங்க் மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 to 500 பேஜஸ் வரையுமே இம்ப்ரெஷன் வரும். ஆனால் அந்த ஹெட்டை வந்து நீங்கள் என்னென்னா ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இங்க் லோட் ஆகி வர்றதுக்கு உங்களுக்கு நீங்கள் ஃபுல் டேங்க் இங்க் வச்சுருந்தீங்கன்னா ஆஃப் டேங்க் இங்க் அளவுக்கு எடுத்துக்கு. ஏன்னா அந்த இங்க் போய் ஹெட்டில் லூப் ஆகி அதுக்கப்புறம் வேஸ்ட்டாக மெயின்டெனன்ஸ் பாக்ஸ், இதுதான் மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப அட்வான்டேஜ். ஏன்னா இந்த மிஷினை ஹெச்பி பொறுத்த வரைக்கும் எந்த மாடலுமே மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு பிரிண்டர் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிரிண்டரில் மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து அதோட சார்ஜஸ் வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகும். ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா கெனானோ ஆகட்டும் இல்லை எப்சான் ஆகட்டும். எப்சானில் வந்து ஆல்ரெடி நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், எப்சானில் வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் வாங்கி போட்டிங்கனாலும் ரீசெட் எரர்னு ஒன்று வரும். இப்போ வந்திருக்க மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிப்போட வந்திருக்கு. ஸோ சிப் அந்த மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எபோ 800 to 900 பக்கம் வந்துருதுன்னு வைங்களேன். ஸோ அந்த 800 நான் அப்ராக்சிமேட்டான ப்ரைஸ் தான் சொல்கிறேன். இந்த ப்ரைஸ் தான் இங்கே விற்குது அப்படிங்கிற மாதிரி நான் அப்ராக்சிமேட்டான ப்ரைஸ் தான் சொல்கிறேன். 800க்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 7000 பேஜஸ்க்கு 800 ரூபா நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செலவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு பேப்பரும் இங்கு தான். அந்த 800 ரூபீஸ்க்கு நீங்கள் ஒரு இங்க் பாட்டில் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிட்டா நம்ம பண்ணிக்கலாம். அது நம்ம நல்லாவே லாபம். அடுத்தது க்ளீன் பிரிண்டர் ஹெட். ஸோ இதை தான் சொன்னேன். நீங்கள் ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா பிரிண்டரில் வந்து லைனாக வரும். நீங்கள் ஹெட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணுறது, ஒன்றா ஹெட்டை ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணணும் பழைய மிஷினில். இல்லைன்னா ஹெட்டு நீங்கள் சர்வீஸ் இன்ஜினியர் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இது வந்து மிஷின்லேயே இந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த இதுவும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா ஹெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மிஷினை க்ளீன் பண்ணி கொடுத்துருது. அப்புறம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ABCD எக்ஸாம்பிள் லெட்டராக வந்து நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஏங்கிற லெட்டரில் வர கிராசிங் லைன் பார்த்தீங்கன்னா இல்லை ஸ்டாண்டிங் லைன் ஆகட்டும் அது வந்து ஜிக்ஸாக்காக அடிக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிரிண்டர் சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான்
நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற மிஷினில் எல்லாமே கொடுத்துட்ருப்பீங்க. இல்லைன்னா நம்ம பிரிண்ட் சர்வீஸ் இன்ஜினியரை வச்சு அதை கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மிஷினில் அந்த பிரச்சனை இல்லை. அலைன்மெண்ட் வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டாக வருது, இல்லைன்னா மேலே ஒரு லெட்டரோ கீழே ஒரு லெட்டரோ இம்ப்ரெஷன் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த இதில் போயிட்டு அலைன்மெண்ட் பேஜஸ் அப்படிங்கிறத கொடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே கிளியர் பண்ணி நீட்டான அலைன்மெண்ட் பேஜஸ் தான் வந்துடுது. ஸோ இந்த மிஷினை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த பிரிண்ட் குவாலிட்டியில் இந்த இது இருக்குது. அடுத்த ஃபேக்ஸ், இந்த ஃபேக்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு யாருமே யூஸ் பண்ணுறது இல்லைனாலும் இதில் ஆப்ஷன் இருக்குது, பார்த்துக்குங்க. ரன்னிங் ஃபேக்ஸ் டெஸ்ட்டு, அப்புறம் கிளியரிங் ஃபேக்ஸு, லாகோ, மெமரி. ஸோ இதில் மெமரியும் அப்டேட் இருக்கிறதுனால உங்களுக்கு அதுவும் நம்மளுக்கு யூசேஜாக தான் இருக்கும். அடுத்தது ஹெல்ப்பு. ஸோ இந்த ஹெல்ப்பில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா கேட்ரேஜ் எப்படி மாற்றுறது அப்படிங்கிற அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக இது வீடியோஸாகவே இருக்குது. அப்புறம் ஒர்க்கிங் டு ஸ்மார்ட் டிப்ஸ், இந்த மிஷினை எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்மார்ட் டிப்ஸாகவே சொல்லிக்கலாம். அடுத்தது டிஜிட்டல் ஆஃபீஸ் டிப்ஸு, அப்புறம் ஹெச்பி என்னொன்று டிப்ஸ் இருக்குது. பிரிண்டரோட இன்ஃபர்மேஷன், இந்த பிரிண்டரை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு இதாக இருக்குது. ஏன்னா இடையில ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா ஹெச்பியோட இன்ஜினியர் எப்படி நம்ம கான்டாக்ட் பண்ணுறது, இல்லைன்னா எப்படி பேப்பர் ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா ஆப்ஷனுமே இதுலேயே சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இப்போ இதில் பிரிண்டரோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்துட்டேங்க. அடுத்தது ஸோ இப்போ பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிஷினில் இருக்கிற பேசிக்கான இன்ஃபர்மேஷன். இது எல்லாமே சாஃப்ட்வேரோட அப்டேட்டுங்க. இப்போ நம்ம ஹார்ட்வேர் சைடில் போகலாம். ஸோ இந்த டாப் டோர் பார்த்தீங்கன்னாவே ஸ்லைடிங் தான். ஸோ இப்படி தூக்கிட்டு இந்த லாக்கில் நிப்பாட்டணும். ஸோ டோர் ஓப்பன் ஆனே சென்சாரில் வந்து டோர் ஓப்பன் அப்படிங்கிற டோர் கவர் ஓப்பன் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதுதான் இதோட மெக்கானிசம். இந்த மெக்கானிசத்தில் பார்த்தீங்கன்னா டியூப்பில் வந்து இங்க் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். ஸோ தெரியுதுங்களா உங்களுக்கு, டியூப்பில் லோட் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறது டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். ஸோ இங்கே இருக்கிற இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ தான் மிஷின் நம்ம ஓப்பன் பண்ணி ஒவ்வொன்றா இன்ஸ்டலேஷன் காமிச்சிட்டு இருக்கிறனால ரன் பண்ணாமையே நாங்கள் எடுத்து காமிக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஜாம் ஆகிற எரர் இந்த இடத்துலையும் இதில் இன்செர்ட் ஆகும், ஜாம் ஆகும். அடுத்தது இதில் டியூப்ளெக்ஸ் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறனால ஸோ இதில் பேக் சைடும் ட்ரேல இதாகும். இந்த இதில் நம்ம என்னென்னா நிறைய பேர் வந்து கொடுக்கும்போது டஸ்ட்டு வந்து ஃபுல்லாகவே ஃபார்ம் பண்ணாமல், அதாவது இதில் கருப்பாம்பூச்சி இந்த மாதிரியெல்லாம் உள்ளே போயிருச்சு அப்படின்னா க்ளீன் பண்ணுறது எப்படின்னே தெரியல அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஓப்பனாகவே இதில் நல்ல ஸ்பேஸ் இது இருக்குது. என்ன ஃபுல்லாகவே சென்சார் அப்படிங்கிறதுனால மோட்டர் சென்சார் நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் மிஷின் லாக் ஆகிறது, என்கேஜ் ஆகிறது எல்லாமே ஹெட்டு இந்த இடத்துல தான். ஸோ மிஷின் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எதுனாலும் க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு மந்த்லி ஒன்ஸ் வந்தாச்சு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் நீங்கள் மிஷின் யூஸ் பண்ணிங்கனாலும் இந்த இடத்துல வந்து டஸ்ட் ஃபார்ம் ஆகும், யூஸ் பண்ணலைனாலும் ஃபார்ம் ஆகும். அது ஒரு வெட் டிஷ்யூ வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது ஹெட்டோட கேப்பபிலிட்டி இந்த இடத்துல தாங்க. இந்த ஹெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லூப் பண்ணுற மாதிரி இருக்காது, அதாவது 419 அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் அட்வான்ஸாகவே இருக்கிறனால ஈஸி டு ரிமூவாக இருக்கும். ஜம்போ ஹெட்டு தான். ஸோ அதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு இது இஷ்யூ வராது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் இங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் ஓப்பன் பண்ணி ஊற்றுற மாதிரி, அதாவது ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்காது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க் டாப் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கவர் ஓப்பன் பண்ணி நீங்கள் இங்க் வந்து ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ எப்பவும் போல தான் 53, 52 அப்படிங்கிற இங்க் மாடல் தான் கொடுத்துருக்காங்க. GT 53, 53 XL யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக்கு கலரில் வந்து பார்த்தீங்கன்னா GT 52 அப்படிங்கிற இங்க் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் யூஸ் பண்ணும்போது மட்டும் ஒரே ஒரு கவனம் என்னென்னா, என்னென்ன கலர் இங்க் இருக்கோ அதுக்குள்ளே மட்டும், அதாவது நிறைய இதில் என்னென்னா இதில் கெனானில் இருக்கிற மாதிரி லாக்கர் சிஸ்டம், இல்லைன்னா எப்சானில் இருக்கிற மாதிரி அந்த நாபு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்து வைக்கல. அது ஒன்று மட்டும் தான் இதில் மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 419, 580 எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி தான். இதில் வந்து என்னென்ன கலர் அப்படிங்கிறதுக்கு வந்து கேப்பில், அதாவது இங்கோட கேப்பில் வந்து அந்தந்த கலரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம ஏதாச்சும் ஒர்க்கு பிஸியில் பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ் மேட்சாக வந்து வச்சு இங்கு பாட்டில் வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கு வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். ஸோ அதில் மட்டும் முக்கியமாக கவனமாக இருக்கணும். நீங்கள் மாற்றி கலர் ஊற்றிட்டீங்க அப்படின்னா இந்த டேங்கை வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி தான் எடுக்க முடியும், ஆட்டோமேட்டிக்காக சக் பண்ணி எடுக்க முடியாது. இது கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட்டான விஷயம் தான். ஸோ பிளாக், இப்படி இந்த பிளாக் வந்து லெஃப்ட் சைட்லேயும் கலர் வந்து ரைட் சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டோர் க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா படார் அப்படின்னு அடிக்கிற அந்த இதாகிற மாதிரி இல்லாமல் ஸோ ஸ்மூத்தியாக இறங்குற மாதிரி தான் இதோட மேக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பிடிச்சி ப்ரெஸ் பண்ணி அந்த மாதிரி எடுக்கலாம் வேண்டிய அவசியம் இருக்காது. மூணாவது இந்த இதுதான். இந்த இதில் தான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ஸுக்கான போட்டு கொடுத்துருக்காங்க, நெட்வொர்க்கிங் போட்டு கொடுத்துருக்காங்க.
ஸோ ஃபேக்ஸ்க்கான போர்ட்டு இங்கே இருக்குது. இது யூஎஸ்பி போர்ட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது நெட்வொர்க்கிங் போர்ட்டு. இது வந்து ஒய்ஃபை ஆப்ஷனுக்கான இதுங்க. பேப்பர் ஜாம் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ஆகும்னா இல்லைங்க, டியூப்ளெக்ஸ் யூனிட் இருக்கிறனால உங்களுக்கு பேக் சைட்லேயும் உங்களுக்கு ஜாம் ஆகும். பேக் சைடில் ஜாம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து அந்த டிஸ்பிளேல இன்டிமேஷன் ஆச்சு அப்படின்னா பேப்பர் ஜாம் அப்படிங்கிற எரர் வரும். அந்த எரர் வந்துச்சுன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் செக் பண்ணிட்டு இருக்காமல் பேக் சைடில் டோரையும் ஓப்பன் பண்ணி ஒரு டைம் செக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் கிட்ட நீங்கள் சர்வீஸ் கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்காது. ஸோ அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. மூணாவது அடுத்தது ஏடிஎஃப் யூனிட். ஸோ இந்த இது வந்து ஏடிஎஃப் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏடிஎஃபோட யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா ஏடிஎஃப் யூனிட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்குன்னு படார்னு ஓப்பன் பண்ணாதீங்க. எல்லாமே பிளாஸ்டிக்கு. ஸோ லாக் எல்லாமே சின்ன சின்ன லாக்காக தான் இருக்கும். சென்சார் அதே மாதிரி தான். கட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல் செட்டாக தான் மாற்றுற மாதிரி தான் இந்த மிஷினில் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கங்க. இதுதான் பேப்பரோட சென்சாரு. ஸோ பேப்பர் சென்சாரு, இது ரப்பர் ரோலரு. நீங்கள் அதிகமாக வந்து நான் ஏடிஎஃப் யூனிட் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு இந்த இடத்துல வந்து பேப்பர் வந்து இதாகி இந்த ரோலர் வந்து தேய்மானம் ஆகும். அதுக்கு ஒரு சும்மா ஒரு வெட் டிஷ்யூவோ இல்லைன்னா வந்து தண்ணி வச்சு லைட்டாக இந்த யூனிட்டையும் இந்த இடத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ ஏடிஎஃப்க்கும் பேப்பர் ரிலீஸர் ஆகிற இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பேப்பர் இன்செர்ட் பண்ணுற இடத்துல ஒரு நல்ல ட்ரே கொடுத்துருக்காங்க. கேஸ்டல் ட்ரே அப்படிங்கிறது வந்து நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 250 பேஜஸ் நீங்கள் வந்து லோட் பண்ணிக்கலாம். நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஒரு 150 பேஜஸ் லோட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமேலே நீங்கள் அடுத்தடுத்து லோட் பண்ணிக்கங்க, ரீஃபில் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்க் ரீஃபில் அப்படிங்கிறதையும் காமிச்சிட்டோம் எப்படி என்னங்கிறது. பவர் பட்டன் ஆன் ஆஃப் வந்து இந்த லெஃப்ட் சைடில் பிரிண்டரோட லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து மிஷின் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இப்போ வந்து மிஷின் ஆஃப் பண்ணி வச்சிருக்கும் போது நீங்கள் மிஷினை டாப் ஹேங்கிலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே இருக்கிற இடமே உங்களுக்கு தெரியவே தெரியாது. வெறும் பிரேக் பாடியோட இன்பில்டாகவே இருக்கிறதுனால உங்களுக்கு டிஸ்பிளே வந்து எந்த இடத்துலையும் டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்காது. ஏன்னா இது இன்பில்டாகவே பாடியில் வர்றதுனால உங்களுக்கு அந்த ஸ்க்ராச்சஸ் ஆகும், இல்லைன்னா வந்து ஸ்கின் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனும் வராததுனால மிஷின் வந்து நல்லாவே ரெக்கடாக யூஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு மினிமம் இதோட பிபிஎம் ஸ்பீடெல்லாம் பார்த்தீங்கன்னா நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 பேஜஸே தாராளமாக வரும். ஸோ பிரிண்ட் ஆகிற ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறதுனால ஒரு கமர்ஷியலாக யூஸ் பண்ணுற எல்லாருமே இந்த மிஷினை வாங்கி யூஸ் பண்ணலாம். அதாவது ஜெராக்ஸ் ஷாப் ஆகட்டும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் செக்டரில் ஒரு 10 to 15 சிஸ்டம் வச்சுருக்கோம், இல்லைன்னா நாங்கள் 5 சிஸ்டம் தான் வச்சுருக்கோம், இந்த ஒரு மிஷின் மட்டும் வாங்குறோம் அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக வந்து இந்த மிஷினை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஜிஎக்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஜிஎக்ஸ்ல இல்லாத ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா டியூப்ளெக்ஸ் ஸ்கேனிங் யூனிட் மட்டும்தான். ஸோ அந்த மிஷின் நிறைய பேர் எவ்வளோ கிரேசியாக வந்து வாங்கியிருக்காங்களோ நிறைய ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இல்லாத ஒரே ஆப்ஷன் டியூப்ளெக்ஸ் ஸ்கேனர். அந்த மிஷின் அந்த டியூப்ளெக்ஸ் ஸ்கேனரை தவிர மிச்சம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இந்த மிஷினை தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். ஸோ இந்த மிஷினை பற்றி மேலும் தகவல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா இந்த மிஷின் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் வேற ரொம்ப கம்மியாக இருக்குது, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும், வீடியோ மட்டும் பார்த்துட்டு போகாமல் வீடியோஸ் நிறையா வியூஸ் போகுது, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடலாம் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டபுளாக இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.